மிஸ்டர் ராகேஷ் சார் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பெசிஃபிக் திங் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி நம்ம ஏன் இப்படி இருக்கோம், மற்றவங்களாம் அப்படி இல்லையே, நம்ம மட்டும் ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறோம், இல்லை எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு ஒரு நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு நம்ம மேலே நம்ம ஜட்ஜ்மெண்டலாகவே பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. ஸோ சார் கிட்ட செஷன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டிஃபார் மற்ற செஷன்ஸ் பற்றி எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நான் சார் மட்டும் இல்லை கம்பைன் செஷன்ஸாக தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ பர்டிகுலர்லி சாரோட ஒரு டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா டிஃபார், தாட்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ். அது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி நான் எப்போல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஃபீல் பண்ணுறனோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. சார் வந்து சொன்னாங்க, ஒரு 50 அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் அவங்கள கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எதெல்லாம் நான் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஃபீல் பண்ணணும் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு இன்சைட் கிடச்சிது, என்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், ஸோ நம்ம என்ன மாதிரியான பர்சன், எது வந்து ஒர்த்து எது ஒர்த்து இல்லை, அந்த விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாக நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். எல்லோரும் இது இம்பார்ட்டண்ட், இது நாட் இம்பார்ட்டண்ட், இது ப்ரையாரிட்டி, இது நாட் ப்ரையாரிட்டி அப்படி சொல்கிறாங்களே, நமக்கு அந்த மாதிரி பிரித்து பார்க்க தெரியலையே, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குறோமே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இந்த டிஃபார் அப்ளை பண்ணும்போது தான் என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஹவர் ஒரு மெஷர் வேணும் இல்லையா, அதனால நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டிஃபார் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச், ஒரு இன்சைட், ஒரு மெச்சூரிட்டி அது எல்லாமே வந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டெக்னிக்கை. ஆல்சோ ராகேஷ் சார் ஆல்சோ அண்ட் ஆல்சோ ஸ்டடி டெக்னிக்ஸ் நிறைய சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த விஷயங்களை அந்த ஆஸ்பெக்டில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.